இப்ப நம்ம வந்திருக்கிறது குண்டார் டேம் பிரைவேட் குண்டார் டேம். ஃபால்ஸ். இப்ப நம்ம வந்து ஜீப்ல போறோம். நம்ம கார் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாம் குளிச்சுட்டு வருவாங்க. ஆனா இந்த குரூப் மட்டும் தான் வேடிக்கை பார்க்க வரும். இப்ப நம்ம வந்திருக்கிறது குண்டார் டேம் பிரைவேட் குண்டார் டேம். ஃபால்ஸ். இப்ப நம்ம வந்து ஜீப்ல போறோம். நம்ம கார் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ காரை நம்ம இங்கேயே பார்க் பண்ணிட்டு பார்க் பண்ணிட்டு கார் பார்க்கிங் போறோம் கேக்குறாங்க. இங்க நமக்கு 2 ஜீப் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜீப்புக்கு எவ்வளோ? ஜீப்புக்கு 3000 இப்போதைக்கு பேசியிருக்கோம். ஒரு ஜீப்புக்கு 3000 ரூபாயா? மொத்தம் எத்தனை ஜீப்பு? 2 ஜீப்பா? ஆனா அதை இன்னும் கொஞ்சம் குறைச்சு கேட்டாங்க. குளிக்க போறதுக்கு 6000 ரூபாய். 6000 இங்க இருந்து மேல போறதுக்கு. நம்ம கிட்ட தாரே இருந்தாலும் நம்மள விட மாட்டாங்க. தாரே பண்ணலாம் போக முடியாது. விட மாட்டாங்க. கில்லி படம் மாதிரி ஜீப்ல தான் போகணும். இவா இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட எடுக்கல. அவன் vlogல போட்டானா அது என்னோட வீடியோ. எப்பவுமே ஜீப்ல வந்து நான் லாஸ்ட்ல தான் உட்காருவேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜீப்ல வந்து நான் ஃப்ரண்ட் சீட்ல உட்கார போறேன். ஏன் அப்படி? எனக்கு ஜீப்ல ஃப்ரண்ட்ல உட்கார்ந்தா டார்லிங் அதுல டபுள் சீட் ஃப்ரண்ட்ல நம்ம ரெண்டு பேரும் வந்துக்கலாமா ஃப்ரண்ட்ல? நேத்து மாஞ்சோலை ட்ரிப் எப்படி இருந்துச்சு? ஏன்டா கேவலமா இருந்துச்சு? என்ஜாய் பண்ணல நீ? புலி கரடிலாம் கூப்பிட்ட? நீ கூப்பிட்டியா இல்லையா? மயில் வந்துச்சுல. வேற என்ன பார்த்த? இரும்பா? உடும்பா? உடும்ப பத்தியா? ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. அதுக்கப்புறம் அந்த ரோடு எப்படி எடுத்து வாங்க போறியா? பின்னாடி பாரு. ஜீப்ல கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டோம். இடம் சூப்பரா இருக்கு. இது நம்ம குளிச்சதோட வேற லெவல்ல இருக்க. நாங்க இது தண்ணி அந்த அங்க இருக்கு. நாங்க இது கீழே குளிச்சோம். செம்மையா இருக்கு. ஹலோ அங்க வந்துட்டாங்க. வா செம்மையா இருக்கு. செம்ம பிளேஸ் பாருங்க. உட்காரதுக்காகவே இந்த மாதிரிலாம் கட்டி வச்சிருக்காங்க. பயங்கரமா என்ஜாய் பண்ணி குளிச்சிட்டு இருக்காங்க பிரைவேட் ஃபால்ஸ்ல. நான் வரும்போது ஆள் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சோம். பட் இங்க வந்து ஆள் இருக்காங்க. பிரைவேட் ஃபால்ஸ் தான். அப்படி இருந்தாலும் மற்ற இதுல தண்ணி வரலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இங்க ஆளுங்க வந்து அதிகமா இருக்காங்க. கிளியரா இருக்கு. கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. மீன் எங்க இருக்கு? இந்த ஓடி.
தெரியாதுல. ஆமா, இதுக்குள்ள கால் வச்சாலே கிளீனா இதாயிடும். இதே சென்னையில வந்து 150 ரூபா 200 ரூபான்னு கொடுத்து அதுவும் அதே fish. ஃபுட் ஸ்பாட் ஒன்று பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த மீனை மாற்றவும் மாட்டானுங்க. இறங்கும் போது ஃப்ரண்ட்ல தான் தூக்கி போடும். டெஸ்டிங் இது மாதிரி பண்ணல காருக்கு. இப்போ செகண்ட் டே ட்ரிப்பில் வந்து குற்றாலம் வந்திருக்கோம். நேற்றே வந்தாச்சு. பட் இன்றைக்கி தான் அந்த வீடோட நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த இடத்தோட வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற இடம். நான் போய்ட்டு ரூம் எல்லாமே காமிக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. டைனிங் ஏரியாவில் அப்படியே வெளியே இருந்தால் கார்டன். இளையமலையா இங்கே தானே. இப்போ இங்கே வந்து இங்கே பெயிண்டர் பண்ணலாம். கீழே வந்து ஒரு 2 பெட்ரூம் இருக்கு. இங்க ஒரு ஹால் ஏரியா இருக்கு. இது போடலடா அவன். இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வியூ இருக்கும் பாருங்க. ஸோ ஃபுல்லா மவுண்டன், அப்படியே மவுண்டன் கீழே தான் இருக்கும். கீழே ஒரு ரூமு, மேலே ஒரு ரூமு. ஸோ இது வந்து கார் பார்க்கிங். அப்புறம் இங்க வந்து டைனிங் ஏரியா ஒன்று இருக்கு. ஸோ கார்டன் அப்படியே டைனிங் ஏரியா. அப்படி காலையிலே குழந்தை மதியம் பண்ணுது. ரெடியா? சரிதா? மொட்டை மாடிக்கு போய் ஒரு வீடியோ எடுப்போம். ஆனா என்ன இங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க. தாண்டி தான் போக வேண்டியிருக்கு. அது கூட கீழே போயிட்டு மொட்டை மாடி சாவி கிடைக்குமான்னு கேட்டுவா. நாங்க தங்கி இருக்க மொட்டை மாடிக்கு வந்தோம்னா இங்க இருந்து பார்த்தா செம்மையா இருக்கு. சுத்தி மலை. இந்த ஆப்போசிட்லயே ஒரு பார்க் இருக்கு. வாக்கிங்லாம் போறது மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. வாக்கிங் பார்த்து. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு காடு மாதிரி ஒரு இடம் இருக்கு. இந்த பின்னாடி ஒரு குரூப் வருது. எதுவுமே குளிக்க வரல, வேடிக்கை பார்க்க தான் வருது. வேடிக்கை பார்க்கல, எட்டி பார்க்க வருது. குற்றாலத்துக்கு வந்து எட்டி பார்க்குற வர குரூப் இது ஒண்ணுதான். எல்லாம் குளிச்சுட்டு வருவாங்க. ஆனா இந்த குரூப் மட்டும் தான் வேடிக்கை பார்க்க வரும். யாரு? நீதான். நான் குளிச்சிருவேன். எல்லா ஃபால்ஸ்லயும் நான் குளிப்பேன். உங்களுக்கு தான் டைம் இல்ல. யார்? நீயா? பார்க்க தானே போறேன். போய் குளிச்சுட்டு வந்துடும். பெஸ்ட். குளிக்காமலாம் இருக்க முடியாது. இவ்வளவு தூரம் வந்துட்டு இங்க குளிக்கலன்னு எப்படி? யாரெல்லாம் குளிக்க போறா? தண்ணி கம்மியா தான் வருது. இது ஏன் சேனலு? வந்ததுல இருந்து எடுத்தது ஃபுல்லா ஏன் சேனலுக்கு. நீ பக்கத்துலயே வரல. எல்லாத்துலயும் ஏன் வாய்ஸ் ஓவர் இருக்கு. நான் வேணா உனக்கு அது நீ வந்து இது பண்ணிக்கோ. சூப்பரு. அது ஏன்னா இங்க ஒருத்தர் ஃபால்ஸ்ல குளிக்க தண்ணி குடிக்க அங்க அவ்வளவு பெரிய இது வருது. எப்படி தண்ணி குடிச்சிருக்காப்ல? நல்லா இருக்கா? ரைட். சுத்தி காமிக்கணும்ல, அதுக்காக தான். இந்த சேனலோட ஓனர் நான் தான். ஆமா, இந்த சேனலோட ஓனர் நான் தான். இந்த சேனலோட ஓனர் நான் தான். வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்குறேன். இவர் வந்து டிஸ்லைக் பண்றாரு. இவரை நம்பாதீங்க.
வீடியோக்கு போஸ்ட் கொடுக்கறது ஆமா எல்லா வேலையும் எல்லாரும் ஃபால்ஸ்ல போய் குளிப்பாங்க ஆனா இவர் ஃபால்ஸ்ல போய் கொஞ்சம் தியானம் பண்ணுவாரு இல்ல நான் ஆமா. போறேன். குளிக்க போறீங்களா ஆமா பாப்போம் போற இடம்லாம் நான் குளிப்பேன். இது யாரும் கேட்கக்கூடாது. சரி மீதி அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே பாத்தீங்களா ஜென்ஸ் சைடுல மட்டும் தண்ணி நிறைய வருது. ஜென்ஸ் குளிக்கிற இடத்துல மட்டும் தண்ணி எப்படி வருது பாருங்க. அந்த சைடு கம்மியா இருக்கு. தண்ணி எல்லாம் இங்கதான் நிறைய வருது. ஏன் இது இல்ல அது வந்து ஓல்டு குற்றாலம். ஆனா எல்லா இடத்துலயும் வந்திருக்கும். அங்கதான் ரொம்ப அதிகமா இருக்கு. இது மெயின் ஃபால்ஸ் பாத்துக்கோங்க. குற்றாலம் எனக்கு இங்க மட்டும் ஒண்ணு தெரியுது பெரிய இது பேர் தான் பிரேம். ஆமா உங்க மண்டை பளிச்சு வெளியில தெரிஞ்சா அதான் ஜூம் பண்ணி எடுத்தான் மறைச்சிட்டாங்க. இப்ப எல்லாம் என்ன பண்ண போறாங்க? குளிக்க மாட்டாங்க. எப்படியும் குளிக்க மாட்டாங்க. பையன் தான் குளிக்க போறாங்க. வேற லெவல்ல இருக்கு. அதாவது இங்க இருந்து ஜோடி எல்லாம் பிரிச்சு விட்டாங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அதான் இங்க இருந்து ஜோடி எல்லாம் பிரிச்சுட்டாங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்னா ஏன் ஜோடி வரல, அதனால எல்லாம் பிரிஞ்சு போங்க. சரியான கூட்டம். கியூல நின்று குளிக்க வேண்டியிருக்கு. லைன்ல நின்று குளிக்க வேண்டியிருக்கு. அங்கேயே குளிச்சிருக்கலாம். எவ்வளவு கம்மியா இருந்தது. ஒரு வழியா லைன்ல நின்று கஷ்டப்பட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க உட்காந்து கிளிப்பு போட்டு ஏன் புருஷனை காணோம்? உங்க புருஷனை விட்டுட்டு வந்துட்டோம். தொலைச்சிட்டு வந்துட்டோம். கம்மிதான் ஷாப்பிங். ஏன்னா என் போனை பிடிக்கிட்டு போயிட்டான். எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பே பண்றதுக்கு போனை பாக்குறேன். போனை பிடிக்கிட்டு போயிட்டான். ஃப்ரெண்டு கிட்ட இருந்து சரி இந்த 2 மணி பணம் கொடுக்குறோம். எப்படி காசு ரிட்டர்ன் பண்ண மாட்டேன். ஆல் சூப்பரா இருந்துச்சுப்பா. பால் சூப்பரா இருந்துச்சா? இவருதான் கெட்டப் கரெக்டா போட்டு குடிக்காரு. பையனை குடிக்க வச்சான கெட்டப் இதுதான். பதினி வைக்கிறவங்க மாதிரியே கெட்டப் அதுல ஒருத்தர் கூட சேர போட்டு வைக்கிறாரு. சிங்கப்பூருக்கு எப்படிங்க போனோம்? அப்படியே நேரா போய் லெஃப்ட் திரும்புங்க. அப்படியே திரும்பினீங்கன்னா ஒரு மலை தெரியுதா? ஓகே. அங்க இருந்து சைக்கிள்ல போயிடலாம்ல? போயிடலாம். சரிங்க. சைக்கிள் கொஞ்சம் காத்துக்கணும். சைக்கிள் காத்தடிக்கணும். எங்க அடிக்கிறது? அங்க ஒரு பெட்ரோல் பங்க் அங்க. சரி ஓகே.